Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் எப்படியாவது க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. சரி, யூடியூப் சேனலில் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவீங்க. யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வருவீங்க. சரி, வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரப்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் கடந்து செல்லணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த யூடியூப்பில் எப்படி அந்த 2 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது, அதாவது 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணி வாட்ச் ஹவர்ஸையும் மணி நேரத்தையும் கடந்து செல்லணும். சரி, இது 2த்தையும் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. சரி, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வீடியோ தான் போடுறோம். சரி, 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. ஆனால் 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. சரி, அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம், நம்ம போகிறது 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வீடியோ தான், நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே பிளான்லேயும் ஒரே கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அந்த 4000 மணி வாட்ச் ஹவர்ஸை எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெனியூனாகவும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, அந்த 4000 மணி வாட்ச் ஹவர்ஸை நம்ம வந்துட்டு 2 முறையில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகல் பெய்டு ப்ரொமோஷன், அதாவது வந்துன்னா பெய்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அந்த 4000 மணி வாட்ச் ஹவர்ஸை 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவும் போட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர் கண்டென்ட்டு வீடியோஸ் இதெல்லாம் குவாலிட்டியாக இருந்து டேக்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட வீடியோ ரீச் ஆகி எல்லாருமே வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க எல்லாருமே என்னோடய வீடியோ பார்க்குறவங்க 4000 மணி வாட்ச் ஹவர்ஸுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் போகிறதால வேஸ்ட்டு தான். 4000 மணி வாட்ச் ஹவர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 3000 4000 உங்கள்கிட்ட கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அது ஏற்றத்துக்காட்டியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது சிறு குத்தி ஏற்றத்தால உங்களுக்கு பைசா தெரியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை பைசா கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இதால் என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறப்போ உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபேக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மானிட்டைசேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரி, அது எப்படி ஃபேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எப்படி காசு கொடுத்தா நம்ம ஏற்றி கொடுக்குறாங்க, அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்போட வாட்ச் ஹவர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்துட்டு எடுத்து அது மூலிமா பில்டு பண்ணி ஒரு நிமிஷத்துக்கும் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 1-2 செட் பண்ணுவாங்க. இது தான் ஹேக்கிங்கிறது. இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறதால யூடியூப் தரப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே இந்த அளவுக்கு மூலியை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ யூடியூப் வந்துட்டு கண்டுபிடிக்காத. ஆனால் இவ்வளோ பெரிய சிஸ்டத்தை வச்சுருக்குது. அதெல்லாம் அப்படி கம்ப்ளீட் பண்ணுறதால நீங்கள் காசு கொடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதால உங்களோட மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். சரி, மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் உங்களோட அப்போ ரெவென்யூன்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிட்டீங்க. ஓகே, ரிஜெக்ட் ஆன மானிட்டைசேஷன் எப்படியும் எனேபிள் ஆகி வந்துட்டீங்க, ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதால உங்களோட ரெவென்யூவோட வேல்யூ கம்மியாகிடும். அதால் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஜெனியூனாக கரெக்டாக போய்ட்டு வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி, அந்த வாட்ச் ஹவர்ஸை நான் எப்படி சிம்பிளான முறையில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறது டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸை ஒரு 1 hour வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி குவாலிட்டியாக கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், காப்பிரைட்ஸ் வராமல் ஒரு 1 hour வீடியோவாக நீங்கள் ரெடி பண்ணி அதை மல்டிபிள் ப்ரௌசரில் ப்ளே பண்ணணும். சரி, ஓகே, 1 hour வீடியோவை ரெடி பண்ணிட்டு மல்டிபிள் ப்ரௌசரில் ப்ளே பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸு ஒரு வாரத்தில் முடிஞ்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று குட்டிக்காரன் அடித்தாலும் 1 இல்லை, ஒரு 10 இல்லை, 15 இல்லை, 100 இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6-7 மாதத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது சத்தியம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா 6-7 மாதத்துக்கு வெயிட் பண்ணி வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். காசு கொடுத்து போய் பார்க்குறதுக்கு அதுக்கு எதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாமல் தானே யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அப்படியே க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு யூடியூப்பில் ஆரம்பிக்கிற ₹2 செலவு இல்லாமல் தான் போய் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். சரி, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரௌசரை வந்துட்டு ப்ளே பண்ணுறதால ஒரு 6 மந்த்து, அது 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி, அதை எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரௌசரில் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறோம். இப்போ என்னோடய ரியலாகவே நான் வந்துட்டு ஒரு செட்டிங்ஸ் காமிக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய 1 hour வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மல்டிபிள் ப்ரௌசரை எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா,
ஒன்றும் இல்லைங்க, ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். மல்டி பிஆர் இந்த மாதிரி நான் மல்டி ப்ரௌசர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். சரி, நான் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண டேரெக்டாக ப்ளே ஆகுது. இந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடியே இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதால நான் வந்துட்டு வெளியே வந்துடுறேன். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் வெளியே வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் பூரா நான் கிளியர் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இதை ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் கூகுள்லாம் ஓப்பன் ஆகும். இந்த கூகுளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 நிமிஷம், அதாவது 1 ஹவர் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருப்பீங்கள்ல, அதோட வீடியோவோட லிங்க்கை எடுக்கக்கூடாதுங்க. வீடியோவோட டைட்டிலை மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணணும். வீடியோவோட லிங்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. வீடியோவோட லிங்க்கோ இல்லை அப்புறம் வந்து யூடியூப் சேனலோட லிங்க்கோ யூடியூப் நேமோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி போகக்கூடாது. உங்களோட டேரெக்டாக வந்துட்டு சர்ச் பண்ணி போகணும். சரி, இப்போ நான் இந்த மாதிரி 4 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லிட்டு யூடியூப் அந்த சர்ச் பாருக்குள்ளே போயிடுங்க. நான் யூடியூப்ன்ற சர்ச் பாரில் போய்ட்டு நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணேன். இப்போ யூடியூப் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணோட நேம் டைட்டிலில் வந்துட்டு நான் இதில் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே அந்த டைட்டிலோடு சேர்த்து ப்ளஸ்ஸு என்னோடய யூடியூப் சேனல் நேமோடு வந்துடும். அதனால் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகுது ப்ளஸ் ஆட்ஸோட போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு 2 பெனிஃபிட்டு. மானிட்டேஷன் எனபிள் ஆகிறவங்களுக்கு ரெவன்யூ அதிகமாகும். மானிட்டேஷன் எனபிள் ஆகாதவங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி மறுபடியும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். மறுபடியும் லோட் ஆகுது. திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இதில் ஆஃப் பண்ணிக்கணும். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். திரும்ப இதை கிளிக் கொடுத்துட்டு இது திரும்ப சர்ச் பண்ணுறேன். நான் இது மறுபடியும் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் சர்ச் பண்ணி இன்னோட ப்ரௌசர்லேயும் என்னோடய வீடியோஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுது. மறுபடியும் நான் இதே மாதிரி திரும்ப எல்லாரோட யூடியூப் சேனல்லையும் 4 ப்ரௌசர் எல்லா ப்ரௌசர்லேயும் அந்த 4 ப்ரௌசர்லேயும் இதே மாதிரி நான் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸை இப்படி தூக்கி வந்து இப்படி வச்சுருவேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது ப்ளே ஆகிற வரைக்கும் நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்குவேன். இல்லை நான் டபுள் கிளிக் கொடுத்தேன்னா இது மறுபடியும் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock நீங்கள் டைம் கிடைக்கும். நீங்கள் ஒரு 6 o'clock 7 o'clock ஆரம்பித்து 8 o'clock முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்கை பார்த்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 10 தூங்குகிற டைமுக்கும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் இல்லை நைட்டு எந்த டைமில் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு 6 monthக்குள்ளே நீங்கள் வாட்ச் ஹவர்ஸை கம்பல்சரி ஜெனியூனாக கம்ப்ளீட் பண்ணலாம். மானிட்டேஷனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. சரிப்பா, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதால நெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக டேட்டாஸ் ஆகுது. என்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா காசு கொடுத்தே பண்ண முடியாத தான் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்ருக்கேன். நெட்டுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக டேட்டாஸ் இழுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சிம்மு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெச்டி சிம்மாக இருக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெச்டி சிம்முன்னு எதுன்னு பார்த்திங்கன்னா ஜியோ, அதோட பார்த்திங்கன்னா ஏர்டெல். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் நெட்டு பயங்கரமாக போயிட்டே இருக்கும். வீடியோவை ஹெச்டியில் ப்ளே ஆகிற மாதிரி வந்துட்டு ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வோடாஃபோன் சிம்மை வந்துட்டு வாங்க பாருங்கள். வோடாஃபோன் சிம்மை வாங்கி அது மூலிமா ரீசார்ஜ் பண்ணுறதால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஒரு ஐடியாஸ் இதில் கொடுக்குறேன். வோடாஃபோன் சிம்மு வாங்குறப்போ புது சிம்மு வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு மாதம் ஃப்ரீ ₹60 ₹70 செலவாகும். இந்த செலவுலேயே நீங்கள் முடிச்சுக்க பாருங்கள். இது மூலிமா நீங்கள் உங்களுக்கு நெட் 1.5 GB டேட்டா கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூவும் அதிகமாகும். உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஜெனியூனாக இருந்தால் ரெவன்யூ அதிகமாகும். அதோட வந்துட்டு மானிட்டேஷன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வரலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்து. இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணி வரேன். நானே ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நானும் வந்துட்டு காசு கொடுத்து ட்ரை பண்ணுறான்னு பார்க்குறப்ப எப்படி அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி அவர் ஏமாந்தார். அதனால் நம்மளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். சரி, எனக்கு பரவாயில்ல, இப்போ தானே ஆரம்பித்தோம், உடனே பணமும் வரப்போகிறது கிடையாது, எதுவும் ஆக போகிறது கிடையாது. சிறுவை நம்ம வந்துட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பித்து 3 வருஷம்
வரைக்கும் டைம் இருக்குது. 3 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெனியூனாக இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணின்னு பொறுமையாக வந்தேன். அதால் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகி இப்போ நான் வந்துட்டு யூடியூப்பில் ஓரளவுக்கு மணியை சம்பாதிக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டு வரேன். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். காசு குத்தோ இல்லை வந்துட்டு இல்லீகலாவோ வாட்ச் ஹவர்ஸை ஏற்றாதீங்க. உங்களுக்கே இந்த அளவுக்கு மூளை இருக்கணுன்றப்போ யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணுறவங்கள யூடியூப் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வச்சே அதுக்கு தெரியாதா நீங்கள் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்ட்டுன்னு. அதால் இந்த வீடியோவில் ஜெனியூனாக இந்த மாதிரி ஏற்ற ட்ரை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெக்மீன்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்லேயோ சரி ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.